கன்னிராசி நண்பர்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு உண்மையாகவே ஒரு கை தட்டி வரவேற்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. கற்பனையினால் ஏற்படக்கூடிய அவதிகள், கற்பனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் கன்னிராசிக்கு ரொம்ப அதிகம். ஒரு புதிய ஆள், புதிய நண்பர் வெளியூர்லேருந்து வருவாங்க, அவங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்பரை வீட்டில் விட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனை. ஆனால் சனிங்கிறது கண்டிப்பாக கலகத்தை உண்டாகும். எப்பெல்லாம் 10ஆம் இடத்துக்கு குரு வந்து உட்கார்றாரோ பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சாஸ்திரங்கள். பதவி பறிபோகும்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் 6ஆம் இடத்து குரு பார்வை ராகுவதான். அப்போ கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு ஜெயிச்சல்லாங்கிற எண்ணம் கன்னிராசி வரும். அதனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார்? கன்னிராசி நண்பர்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு உண்மையாகவே ஒரு கை தட்டி வரவேற்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா ராசி லக்னத்திலிருந்து கேத்து வெளியே போயிட்டான் அப்படின்னா டவுட் ஃபர்ஸ்ட் வெளியே போயிடும். யாரை பார்த்தாலும் டவுட், எல்லாத்துக்குமே டவுட், எல்லாத்துக்குமே பிரிவினை எண்ணங்கள். அதாவது எப்பவுமே சேர்ந்து இருக்கவே முடியாத நிலைமைகள்ல நம்முடைய இன்ஸ்டிகேஷன்னு சொல்லுவோம். உள்ள என்ன பண்ணா உள்ள செரிபெல்லம் அப்படின்னு உள்ள ஒருத்தரப்பான், அவனை அடிக்கடி நோண்டி விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால என்ன உங்களுக்கு சண்டை போடணும்னு தோணும். கற்பனையினால் ஏற்படக்கூடிய அவதிகள், கற்பனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் கன்னிராசிக்கு ரொம்ப அதிகம். கன்னிராசி நண்பர்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 முறையார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. அது ஒன்று மைக்ரைன் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங்னால் ஏற்படலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறுனால ஏற்படலாம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரிலாம் சொல்லி அதில் பாதிப்பு கொடுக்கலாம். சனி பார்வை பொதுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இப்போ ஆரம்பிக்கும். ஒரு முதன்மையான விஷயத்துக்கு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்னு சொல்லலாம். சந்திரன் அங்கே இருக்கிறதுனால வீட்டில் தாய்மார்களுடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும், மாமியாருடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும், அம்மாவுடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும். உணவுத்துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கோல்டன் டைம் பீரியட். சனி டைரெக்டாக சந்திரனாக பார்க்குறான். ஐடியில் வேலை செய்கிறவங்க, பிரிண்டிங்கில் இருக்கிறவங்க, ஸ்க்ரீனில் தோன்றக்கூடிய நபர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். இன் ஜென்ரல் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கும்பொழுது பெரிய ஒரு முக்கியத்துவமானது 7ஆம் இடத்துக்கு சனி வரனால ஹஸ்பண்டோடைய ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். புதிய ஆளை மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது. கன்னி லக்னமாக ஒரு வேலை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 7ஆம் இடத்துக்குரிய ஸ்தானம் சனியாக இருக்கனால ஒரு புதிய ஆள், புதிய நண்பர் வெளியூர்லேருந்து வருவாங்க, அவங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்பரை வீட்டில் விட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனை. ஆனால் சனிங்கிறது கண்டிப்பாக கலகத்தை உண்டாகும். அது நம்ம கவனமாக இருக்கணும். 2வது, சனியின் பார்வையிலேயே கன்னியும் இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும். இப்போ வரையாலும் கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறீங்கன்னா பையன் யூஎஸில் இருப்பான், ஊர் கும்பகோணமாக இருக்கும், இல்லை மதுரையாக இருக்கும். போய் செட்டில் ஆனது பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருப்பான், படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலையில் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி பொண்ணு நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கல்யாணத்துக்குரிய பிராப்தம் கண்டிப்பாக நடக்கும். வேலை கண்டிப்பாக மாறும். எப்பெல்லாம் 10ஆம் இடத்துக்கு குரு உட்கார்றாரோ பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சாஸ்திரங்கள். பதவி பறிபோகும்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பதவி பறிப்போனால் தான் அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தையே பார்க்க முடியும். நீங்கள் அந்த படிக்கட்டே ஏற மாட்டீங்க. இஃப் யூ ஆர் ரியலி சாட்டிஸ்ஃபைட் அட் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் அ டைம் இன் யர் லைஃப் வித் த கிவன் சேலரி, யூ வில் நெவர் க்ரோ. அப்போ உங்களுக்கு நல்ல லைஃப்பில் முன்னேற்றம் வரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வேணும். அதுதான் கரெக்டாக 7ஆம் இடத்துல குரு வர்றான். இப்போ நீங்கள் சிறு தொழில் ஆரம்பிச்சிங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா போகும். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் இப்போது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு டாக்டர் பிஸ்னஸ்ஸு, சில பேர் மருத்துவராக இருக்கிறது, இல்லைன்னா மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துக்கிறது, சில பேர் ஃபுட்டு, இந்த இது மாதிரி பேஸ்ட்ரி, இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக அதெல்லாம் நிறையா வந்திருக்குல்ல, சாப்பாடு ஐட்டம்லாம் ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் வரும். 2வது, 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல மேலே வருது. அப்போ குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் தனப்பிராப்தங்கள் நல்லாயிருக்கும், பண வரவுகள் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகை வந்துட்டே இருக்கும். சுகஸ்தானத்தை கெடுக்கலை, அதனால் சுகஸ்தானம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். ஆனால் வீடு அமையும். வீட்டில் அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும், தாய்மார்களுடைய ஆதரவு கிடைக்கும், உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு குருவினால் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவுடைய மாற்றங்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். நான் 6ஆம் இடத்து குரு பார்வை ராகுவதான். அப்போ கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். சில விஷயங்கள் போராடி தான் ஜெயிக்கணும். போராடி ஜெயிச்சாலும் ஜெயிச்சல்லாங்கிற எண்ணம் கன்னிராசி வரும். அதனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது ஆன் த மார்க்ஸ்.
அதனால் வந்து கன்னிராசிக்கு உங்களை யாருமே பகைச்சிக்கவே முடியாது. அத்துணை பேருமே சரணாகதி தான். ஏன்னா கன்னிராசிலேருந்து பார்க்கும்பொழுது 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு அவன் 11ஆம் இடம். அதனால் எந்த எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு பார்வையில் ராகு மாட்டும் பொழுது கண்டிப்பாக நேரடி சரணாகதி அடைந்து உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. அதனால் நிறைய பேருக்கு நண்பர்கள் கூட ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எதிரி தொல்லை இதெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ முற்றிலும் ஒரு நல்ல ரிலீஃப் டைமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமாக வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது வைத்தீஸ்வரன் கோவில் நம்ம கும்பகோணத்தில் இருக்கிறது. இல்லைன்னா வீட்டிலேயே தன்வந்திரி படம் வச்சு டெய்லியும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி 2 நெய் தீபத்தை ஏற்றி சாப்பிட்டோன்னா ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனை, டிசீஸ்னால இஷ்யூ இருக்குது, ரொம்ப நாளாக மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட ரெடியாக மாட்டேங்குது, படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு விமோச்சனமாக அமையும். கன்னிராசிக்காரங்க போராடினாலும் வெற்றி அவங்க பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உண்டு. எத்தனை சதவீதம் கொடுக்கலாங்க சார்? சரி, சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கன்னிராசி நபர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70% நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 75% கன்னிராசி நபர்கள் நல்லா இருக்கு. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோனு குண்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.